ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரிலேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் அப்படின்ற எக்ஸர்சைஸ்லேருந்து 5த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே இந்த எக்ஸர்சைஸ்ல ரிலேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸர்சைஸ்லேருந்து இதெல்லாம் நான் கொடுக்குற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். புக்கில் இல்லாது. ஸோ அந்த எக்ஸர்சைஸ்லேருந்து போடுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு வரலாம். 5th கொஸ்டின். ஓகே. என்ன கேட்டிருக்கான், இவன் என்ன கொடுத்துருக்கான்னா 7 into 8 equal to 56. We know 7 into 8 equal to 56 ன்னு சொல்லியிருக்கான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆன்சர் சூஸ் பண்ண சொல்லியிருக்கான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் 2 ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கான். சூஸ் 2 ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா 7 இஸ் a factor of 56. கரெக்டாக அது. இப்போ நான் தனியாக எழுதிக்கிறேன். 7 into 8 equal to 56. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் வேற எப்படிலாம் இதை சொல்லலாம், நீங்கள் 56 divided by 7 equal to 8 சொல்லலாம். இதுவும் இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் தான். அதே மாதிரி 56 divided by 8 equal to 7 இதுவும் சொல்லலாம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இது உண்மைனா இதுவும் உண்மை, இது உண்மைனா இதுவும் உண்மை. ஸோ எல்லாமே ஈக்குவேலன்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இஃப் ஒன் இஸ் ட்ரூ த அதர் டூ ஆர் ட்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஈக்குவேலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஈக்குவேலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த டெர்மினாலஜி மட்டும் நான் சொல்கிறேன். ஈக்குவேலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ 56 divided by 7னா ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு? 0ன்னு வரும். அதே மாதிரி 56 divided by 8னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். கோஷன் பக்காவாக ஒரு நம்பர் வந்துருச்சு. இங்கேயும் அப்படிதான். கோஷன் பக்கா ஒரு நம்பர் வந்துச்சு. 7 into 8 equal to 56. அப்பனா என்ன அர்த்தம்? 7 into 8 equal to 56னா 56 is a multiple of 7 and 8ன்னு அர்த்தம். 56 is a multiple of both 7 and 8. ஏன்னா 7 into something equal to 56ன்னு எழுத முடியுது. ஸோ 56 ஒரு மல்டிபிள் ஆஃப் 7 எழுத முடியுது. உங்களுக்கு இப்போ 7 into something equal to 56. அந்த something is nothing but 8. ஸோ 56 is a multiple of 7ன்னு சொல்லலாம். அதே மாதிரி 8 into something equal to 56ன்னு எழுத முடியுது உங்களால. இந்த சம்திங் இஸ் நத்திங் பட் 7. ஸோ அதனால நீங்கள் என்ன சொல்லலாம், 56 மல்டிபிள் ஆஃப் 8ன்னு சொல்லலாம். ஸோ அதனால 56 மல்டிபிள் ஆஃப் போத் 7 and 8 அப்படின்னு நீங்கள் இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்லேருந்து சொல்லலாம். 7 into 8 equal to 56 இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம் 56 is a multiple of both 7 and 8 அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். 7 is a factor of 56. கரெக்டா? 7 is a factor கரெக்ட். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால அது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் 56 divided by 7 ரிமைண்டர் 0ன்னு வருது. ஸோ 7 is a factor of 56. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 8 is a factor of 56. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 is a 56 divided by 8ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வருது. ஸோ 8 is also a factor of 56. 7 is a multiple of 56. இது தப்பு. 56 is a multiple of 7ன்னு சொல்லலாம். ஆனால் 56 is multiple of 7. 7 is not a multiple of 56. ஏன்னா 56 into somethingனு போட்டிங்கன்னா இந்த சம்திங் ஒரு ப்ராப்பர் ஹோல் நம்பராக இருக்கும். 56 into என்ன போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 வரும். ஆக்சுவலாக 56 by 7 வரும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும். இல்லை 7 by 56ன்னு போகணும். சாரி, 7 by 56ன்னு போகணும். 56 by 7 இல்லை 7 by 56 போட்டால் தான் உங்களுக்கு இந்த 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 ரிசல்ட் கிடைக்கும். 7ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் பட் 7 by 56 is clearly not a whole number. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஏ அண்ட் பி ஆர் ரைட் ஆப்ஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் போனால் 6th கொஸ்டின். கார்லஸ் ட்ரை டு ஷேட் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 ஆன் த 100 சார்ட் பட் ஹி மேட் அ மிஸ்டேக். 100 சார்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ் ஆகலாம். 100 சார்ட் இஸ் நதிங் பட் ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ். ஓகே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ 30யோட மல்டிபிள்ஸ் இதெல்லாம் பார்க்க 30யோட மல்டிபிள்ஸ் மாதிரியே இல்லை. அப்போ வந்து 30யோட ஃபேக்டர்ஸ் மாதிரி இருக்கு. பட் 30யோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே கூட அவன் ஷேட் பண்ணல, கொஞ்சம் தான் ஷேட் பண்ணியிருக்கான். ஸோ 30யோட ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கலாமே. 30யோட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 30 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்? இப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி 30 அந்த ஃபேக்டர் பேர் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 நம்பர் ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறேன். 1 into 30 equal to 30. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 30 கிடைச்சது. ஸோ இது ஒரு பேர். 1, 30 is one pair. 2 into 15 equal to 30. 2 into 15 equal to 30. So this is second pair. 2, 15 ஒரு பேர். ஒரு பேர்ல 2 ஃபேக்டர் இருக்கும். ஸோ 2, 15 is one pair. ஸோ இப்போவே உங்களுக்கு 2 பேர் கிடைச்சிருச்சு. இது ஒரு பேர், இது ஒரு பேர். வேற எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 30 கிடைக்கும்? 10 into 3. 10 into 3 equal to 30. ஸோ 10, 3 is also one pair.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1,30 2,15 10,3 மொத்தம் 6 நம்பர் இருக்கு. அப்படின்னா இது 6 நம்பர் இதில் இல்லை ஆக்சுவலாக 1 2 3 4 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். 2 நம்பர் மிஸ்ஸிங். அந்த 2 நம்பர் எதெல்லாம் மிஸ்ஸிங்னா 1 இருக்கு 2 இருக்கு 5 into 6 நான் மறந்துட்டேன். நானே ஒரு பேரை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. 5 into 6 = 13 எழுதலாம். 5 into 6 = 30. ஸோ இது ஒரு பேர். 5,6 is also one pair. ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னா 1 2 3 4 பேர் இருக்கு. ஸோ யூ ஹேவ் 4 pairs. ஸோ 4 பேர்ஸ்னா 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு பேர்ல வந்து 2 ஃபேக்டர் இருக்கும். ஒரு பேர் has 2 factors. இப்போ 4 pairs has 8 factors. 8 factors. ஓகே, 4 பேர் இருக்கு. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது தான். 1,30 2,15 10,3 5,6. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. கார்லஸ் 4 ஃபேக்டர் தான் கொடுத்துருக்கான். ஸோ அதுலேயே தப்பு பேசிக்கா. அது தவிர அப்புறம் வேற என்னது மிஸ்டேக்னா அவ்வளோ, அது மட்டும் தான் மிஸ்டேக். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30ல அவங்க 4 இதை விட்டுட்டாங்க. ஸோ ஹி மேட் அ மிஸ்டேக். ஹி லெஃப்ட் 4 ஃபேக்டர்ஸ். பேசிக்கா ஹி மிஸ்ட் 4 ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், லெஃப்ட் 4 ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். இதுக்கு போல மிஸ்ட்னு சொல்லலாம். மிஸ்ட் 4 ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை லெஃப்ட்னு சொல்லலாம். எது வேணாலும் உங்க வசதிக்கு, உங்களுக்கு எது புரியுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கார்ல ஷேடட் multiples of 30 instead of factors of 30. இது இல்லை ஃபேக்டர்ஸ் தான் ஷேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கார்ல ஷேடட் 15, பட் 15 is a multiple of 5, so it cannot be factor. ஸோ இதுவும் தப்பு. 15 is a factor of 30. ஏன்னா 15 into 2 = 13 வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஆக்சுவலாக. 15 is definitely a factor of 30 தான். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக நினைக்கிறேன். கார்ல ஷேடட் 4 factors of 30. கரெக்டாக 4 தான் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃபேக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ மீதி 4 விட்டுட்டார் அவர். எதெல்லாம் விட்டுட்டார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 3 5 15 பண்ணிட்டார். 1 3 5 15 பண்ணிட்டாரு. 36 அதெல்லாம் விட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுருக்காருன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம எழுதிடலாமே லிஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். எதெல்லாம் விட்டுருக்காருன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 1 3 5 15 6 30. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். 1 2 3 4 5 6 6 ஃபேக்டர் இருக்குது. நான் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கேன். 10,3 1 2 10 விட்டேன்னு நினைக்கிறேன். 10 விட்டேன். அப்புறம் வேற எதுவும் விட்டேன். 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு. வேற ஏதோ சின்னது விட்டேனா? 5 6 15 விட்டேனா? 2 விட்டுட்டேன். ஆக்சுவலா 2 விட்டுட்டேன். இங்க 2 எழுதணும். 1 2 3. ஓகே, இதெல்லாம் விட்டுருக்காரு. அப்ப நான் இவர் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். 1 3 5 15 தான் இவர் மார்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இதை மார்க் பண்ணிட்டாரு, 1 3 5 15. ஸோ 6 2 30 10 அவர் விட்டுட்டார். ஸோ அவர் விட்டது பார்த்தீங்கன்னா 6 2 30 10. இது 4 நம்பர் விட்டார். 2 6 10 30. இது 4 தான் அவர் மிஸ் பண்ண ஃபேக்டர்ஸ். அதை நம்ம எழுதிட்டோம். அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, வாட் செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஷேடட் ஆன் த ஹண்டர் சார்ட். ஓகே, இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கணும். 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில். ஆக்சுவலாக இல்லை, 5th 6th தான் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம்னா 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.